பாதுகாப்பாக மக்களுக்கு பணியாற்றுவதற்கு இந்த துறை வேகமாக விரைவாக தன் பணிகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தென்மேற்கு பருவமழை தொடங்குற இந்த குறிப்பாக பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல அதிகமா கோயம்புத்தூர், தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்ல ஏற்கனவே மின்சாரம் தடை ஏற்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததுன்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது? தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் இப்போதுதான் மழை துவங்கி இருக்கிறது. தருமபுரி போன்ற பகுதிகளில் 9 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. எந்தவித சேதங்களும் இல்லை. மழையின் அளவு நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே மழையின் அளவு எவ்வளவு இருக்கிறது என்பதை நாள்தோறும் 24 மணி நேரம் கண்காணித்து வருகிறோம். அப்படி எந்தெந்த பகுதியில் வருகிறதோ அந்த பகுதியை நான் கூர்ந்து கவனித்து உடனுக்குடன் மின்சாரத்துறையோடு கலந்து பேசி உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக அந்த துறையின் அமைச்சரும் நானும் கலந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அதேபோல வெப்பநிலை இப்போது குறைந்திருக்கிறது. 41 சென்டிமீட்டர் இருந்தது, இப்போது 35 சென்டிமீட்டராக குறைந்திருக்கிறது. 4ஆம் தேதியன்று பள்ளி திறப்பதற்கு வெப்பநிலை குறைந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, 41% இருந்தது. இல்லை, இதுவரையிலும் வெயில் தாக்கத்தால் தமிழ்நாட்டில் ஒருவர் கூட இழக்கவில்லை. ஒன்று, வெயில் தாக்கம் இருக்கிறது என்பதற்காகத்தான் 1ஆம் தேதி பள்ளி திறப்பதை 4ஆம் தேதி தள்ளி வைத்தார்கள். இப்போது 41%, 2 நாட்களுக்கு முன்னால் இருந்த வெப்பநிலை 35% குறைந்திருக்கிறது. மிதமாக இருக்கிறது இப்போது. ஆகிய பள்ளி திறப்பில் எந்த தடையும் இல்லை. எவ்வளவு மழைநீர் வடிகால் பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு, அதற்கான பணிகள் இதை உள்ளாட்சித்துறை அமைச்சரிடத்தில் கேட்க வேண்டியது.